தமிழகத்துல பெண்களுக்கு ரொம்ப பாதுகாப்பு அதிகமாயிட்டே போகுது நாளுக்கு நாள். அதுலயும் குறிப்பா சென்னையில வந்து சொல்லவே வேண்டாம். திமுக குண்டர்கள், திமுக கொடி கட்டினாலே இது விளங்க. கஞ்சா வியாபாரியா இருந்தாலும் திமுக கொடியை தான் திமுகல தான் இருக்கான், திமுக கொடியை தான் கட்டியிருக்கான். போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதானே, இந்த மாதிரி என் காரை உரசிட்டாங்க இந்த இடத்துல. இது வரைக்கும் அந்த கார்ல எந்த இடத்துல உரசனாங்கிறதே இன்னும் சொல்லவே இல்லை. உரசி இருந்தா தானே சொல்ல முடியும். ஏன்னா அவ்வளவு அயோக்கிய தானே. ஏதோ ஒரு 3 பொண்ணுங்க இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அதுல ஒரு இது எப்படி உருட்டினாங்க. அது ஒரு தவறான ஒரு இது. ராத்திரி குடிச்சுக்கிட்டு ஏதோ போன பெண்கள் மாதிரி ஒரு கட்டமைப்பு. சமாதானமா போயிட்டாங்களா, அப்புறம் எதுக்கு புகார் கொடுக்கணும்? போலீஸ் ஸ்டேஷன் வர வேண்டிய அவசியமே இல்லையா? இங்கே உங்கள் லாஜிக்கு உடஞ்சு போச்சுதான். நல்ல வேலை அவங்க வீடு அது உள்ளால இருந்து அந்த மொபைல்ல வீடியோ எடுத்துட்டாங்க. இந்த கும்பலை மறுபடியும் ஒரு தடவை நீங்க ஓட்டு போட்டு தூக்கி வச்சீங்கன்னா கண்ணகி சிலையை தூக்கிட்டு கனிமொழி சிலையை வச்சு விடுவாங்க. வணக்கம். சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம். இப்போ நாம் எங்கே நிற்கிறோம் அப்படின்னா, தென்காசி மாவட்டம் ராமன் நதி, ராமன் அணைக்கு மேலே ராமன் நதி பக்கத்தில் நின்று, ராமன் நதியில் தான், நதியில் மேலே இருந்து தண்ணி வந்துட்டு இருக்கு. அதுக்கு இப்போ அருகில் இருக்கும். அது ஒரு 3-4 பிரிவாக வருது. ராமன் நதி மெயின், அதுக்கப்புறம் இன்னொரு அருவி இருக்குது, ஆறு இருக்குது, அப்புறம் பாம்பாறுனி ஒரு ஆறு இருக்குது. அது போக இன்னொரு மழை காலத்தில் மட்டுமே அதிகமாக தண்ணி வரக்கூடிய ஒரு ஆறு இருக்குது. இப்போ வந்து நம்ம ராமன் நதியில் நம்ம நின்றுட்டு இருக்கோம். இந்த பக்கம் வந்த இடத்துல ஏற்கனவே ஒரு முறை இந்த பக்கத்தில் நம்ம வந்திருப்போம். அதே மாதிரி தான் இப்போவும் மறுபடியும் ஒருக்கா நம்ம வந்தோம். சுற்றிலும் இயற்கை எழில் சூழ்ந்த பொதிகை மலை அடிவாரத்தில் சொல்ல முடியாது, ஏறக்குறைய நம்ம மேலே வந்துட்டோம். அதுன்னு இப்போ இந்த வீடியோவை வந்து நம்ம பதிவு பண்ணுறோம். முக்கியமாக ராமநதியிலிருந்து நம்ம இப்போ என்ன தகவலை வந்து நம்ம பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து சென்னை மாநகர் தமிழகத்தில் பெண்களுக்கு ரொம்ப பாதுகாப்பு அதிகமாயிட்டே போகுது நாளுக்கு நாள். அதுலேயும் குறிப்பாக சென்னையில் வந்து சொல்லவே வேண்டாம். சென்னையில் அதுவும் குறிப்பாக கிழக்கு கடற்கரை சாலைன்னு சொல்லக்கூடிய அந்த சாலையில் 25ஆம் தேதி ராத்திரி 3 பெண்கள், அது குழந்தை, ஒரு ஆண், இவங்கெல்லாம் வந்த காரை வந்து திமுக குண்டர்கள், திமுக கொடி கட்டினாலே இது விளங்காது. நல்லவனுக்கு திமுகவில் என்ன வேலைன்னா, திமுகவில் இருந்தால் யோக்கியனாக இருந்தாங்கன்னா தலைமையிலேருந்து கீழே வரைக்கும் அவங்க யோக்கியனாக இருந்தாங்கன்னா மற்றவங்க எப்படி போய் மற்ற கொள்ளை கும்பல் இல்லைன்னா அந்த ரவுடி கும்பல்லாம் எதுக்கு அதில் போய் சேரப்போகுது பாருங்க. அதாவது கடத்தல்காரனாக இருந்தாலும் திமுக கொடி தான் கட்டியிருக்கான். அது கஞ்சா வியாபாரியாக இருந்தாலும் திமுகவில் தான் இருக்கான், திமுக கொடியை தான் கட்டியிருக்கான். கள்ளச்சாராய வியாபாரியாக இருந்தாலும் அதில் தான் இருக்கான். கற்பழிப்புவாதியாக இருந்தாலும் அவன் அதில் தான் இருக்கான். சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த அந்த கற்பழிப்பு விவகாரம் முடிவுக்கு வர்றதுக்கு முன்னாடியே பாருங்க, அடுத்தடுத்து அண்ணா நகரில் நடந்த சிறுமி 10 வயசு சிறுமியை வந்து கற்பழிச்சதுக்கு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் அந்த குற்றவாளிகளை காப்பாற்றுறதுக்கு போன ஒரு கேடுகட்ட அரசாங்கம் நடந்துட்டு இருக்கு. அந்த அரசாங்கத்தில் நாம இருந்துட்டு இருக்கோம். இதை விட வேற என்ன அயோக்கியம் தானே இருக்க முடியும்? அந்த மாதிரியான ஒரு சம்பவம் தான் இப்பவும். இதில் நமக்கு வருத்தம் என்னன்னா, சம்பவம் ஏதோ ஒருத்தன் பண்ணுனா அவன் ஏதோ ஒரு கட்சியில் இருக்காங்கிறதுல வந்து நம்ம அது ஒரு பெரிய விஷயமா எனக்கு தெரியல. ஆனால் அதை விட அந்த காவல்துறையினர் அதுக்காக வேண்டி வரிஞ்சு கட்டிட்டு வந்து நிற்கிறாங்களே, என்னங்க ஐயா. அதாவது மக்கள் வந்து காவல்துறை, நீதித்துறை இதைத்தான் பெருசாக நம்பி இருக்கோம். ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா, இந்த திராவிடிய மகன்களுக்காக நீங்கள் வரிஞ்சு கட்டிட்டு வந்து நின்று, அது வந்து அவன் காரை உரசிட்டு போயிட்டான், அதனால அந்த பெண்மணியை வந்து காரை உரசிட்டு அவங்க போயிட்டாங்க, தப்பிச்சு ஓடிட்டாங்க, அதனால பின்னாடியே இவர் போனார். சரி, உங்கள் லாஜிக் படியே நான் சொல்கிறேன். காவல்துறையினால நேற்றுக்கு வெளியிடப்பட்ட அந்த முதல்ல வெளியிட்ட செய்தி அடிப்படையை வச்சு நம்ம பேசுவோம், கேள்வி கேட்போமே. நீங்கள் வந்து அப்படி அவன் போனான்னு அந்த அம்மா போயிட்டாங்க, சரி ரைட்டு, அந்த கார் நம்பர் இதெல்லாம் நோட் பண்ணிவிட்டு அந்த யோக்கிய சிகாமணிகள் நேரே போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதானே, இந்த மாதிரி என் காரை உரசிட்டாங்க இந்த இடத்துல. இது வரைக்கும் அந்த காரில் எந்த இடத்துல உரசனாங்கிறதே இன்னும் சொல்லவே இல்லை. உரசி இருந்தால் தானே சொல்ல முடியும். ஏன்னா அவ்வளவு அயோக்கிய தானே. ஏதோ ஒரு 3 பொண்ணுங்க இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே அதில் ஒரு இது நிறுத்த சொன்னாங்க, நிறுத்தலை, துரத்துனாங்க, வீடு வரைக்கும் போய் துரத்திக்கிட்டு. அதை விட ரொம்ப 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 ஒரு அருவருப்பான ஒரு விஷயம் என்னென்னா, அண்ணா பல்கலைக்கழக மாணவி கற்பழிப்பு சம்பவம் தொடர்பாக எஃப்ஐஆரில் உள்ள தகவல்களெல்லாம் வெளியிட்டது தப்புன்னு சொல்லி சென்னை ஹைகோர்ட்டே குட்டின பிறகும், எல்லாரும் காரி துப்புன பிறகும் இப்போவும் அதே வேலையை தான் செய்கிறாங்க. அந்த பெண் யார், அவள் பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் வெளியே சமூக வலைத்தளங்களில் வெளியிட்டு ஃபோன் நம்பரையும் சேர்த்து போடுங்க சார், எல்லோரும் ஃபோன் பண்ணி பேசட்டும், அது செய்யுங்க நீங்கள். இதெல்லாம் சொல்லி அந்த பெண்மணி பழையபடி ஆடியோ அந்த பெண்மணிகிட்ட கேட்குறாங்க, பத்திரிகை தொலைக்காட்சியில் இருந்து அந்த அம்மா சொல்கிறாங்க, அந்த மாதிரி இடிக்கவும் இல்லை விடிக்கவும் இல்லை, நாங்கள் ஃபேமிலி வேறு. நீங்கள் வந்து எப்படி உருட்டினாங்க, அது ஒரு தவறான ஒரு இதை, ராத்திரி குடிச்சுக்கிட்டு ஏதோ போன பெண்கள் மாதிரி ஒரு கட்டமைப்பு. அதுக்கு இதெல்லாம் நீங்கள் பண்ண விடாது, காவல்துறையினர் செய்கிறது தான் பெரிய அயோக்கியத்தனமாக இருக்குது.
அது செய்யக்கூடாது. நீங்கள் வந்து நீங்களாகவே இருக்கணும். ஆட்சி எவனோ வருவான் போவோம், அது வேறு. நீங்களாக இருக்கணும். அப்போ தானே நல்லா இருக்கும். உங்களை நம்பி தானே மக்கள் இருக்கும். அப்போ அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து அவங்களுக்கு வரிஞ்சு கட்டி நிற்கிற மாதிரி வந்து அது இடிச்சிட்டு போச்சு. அதனால அவங்க யோக்கியம் இவன் காரை இடித்ததுனால அங்கே அந்த யோக்கியம்லாம் சேர்ந்து குறுக்க கொண்டு ரோட்டுக்கு மறித்து காரை விட்டுட்டு அவங்கள மிரட்டின மாதிரி ஒரு பில்டப் கொடுத்தாங்க. அப்புறம் அதை வந்து அந்த அம்மாவே தெளிவுபடுத்திட்டாங்க. அவங்ககிட்ட கேட்கும்போது அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அப்படி இருந்தால் நீங்கள் வந்து சிசிடிவி அதில் அது சாதாரண ரோடு, அது ஈஸியாக ஈஸ்ட் கோஸ்ட் ரோடு, அதில் இருக்கக்கூடிய சிசிடிவி ஏகப்பட்ட சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் பண்ணலாமேன்னு சொன்னேன். முக்கியமான விஷயம் என்னென்னா, நடந்தது என்னைக்கு 25 ஜனவரி 25 சம்பவம் நடந்தது. 26 புகார் கொடுத்துட்டாங்க. இவங்களே என்ன சொல்கிறாங்க, அவங்க அதுக்கு பிறகு போனாங்க, அப்புறம் பேசுனாங்க, அப்புறம் அவங்க சமாதானமாக போயிட்டாங்க. சமாதானமாக போன பிறகு எதுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க? சமாதானமாக போயிட்டாங்களா, அப்புறம் எதுக்கு புகார் கொடுக்கணும்? போலீஸ் ஸ்டேஷன் வர வேண்டிய அவசியமே இல்லையா? இங்கே உங்கள் லாஜிக்கு உடஞ்சி போச்சுதா? திருப்பி அவங்க வந்து புகார் கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு நாங்கள் சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் விசாரிச்சு, எத்தனை வருஷமாக விசாரிச்சுப்பீங்க நீங்கள்? ஏங்க 25 நடந்ததா சொல்லிட்டாங்க. 26 நீங்கள் அவங்ககிட்ட நல்ல வேலை, அவங்க வீடு அது உள்ளாலேருந்து அந்த மொபைலில் வீடியோ எடுத்துவிட்டாங்க. மொபைலில் மட்டும் வீடியோ எடுக்காமல் இருந்திருந்தா இன்றைக்கி அந்த சம்பவமே வெளியே தெரிஞ்சிருக்காது. அப்படியே இழுத்து மூடி மறைச்சிருப்பாங்க. தெரியாமல் இன்னும் எவ்வளோ சம்பவங்கள் சென்னையில் தினம் நடந்துகிட்டு இருக்கும். யோசித்து பாருங்கள். அதாங்க அதை இப்போ வந்து அந்த அம்மா வந்து சொல்லிட்டாங்களா, சொன்ன உடனே அவங்களுடைய எல்லா டீட்டெயில்ஸும் அதிகாரப்பூர்வமாக தமிழக காவல்துறை வெளியிடுறாங்க. இதை விட அவமானம் வேறு எதாவது இருக்க முடியுமா? ஏற்கனவே கடந்த வழக்கில் வந்து சென்னை அண்ணா பல்கலைக்கழக வழக்கத்தில் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் காரி துப்பியாச்சு. அதுக்கு பிறகு இவங்க திருந்துற மாதிரி இல்லை. இவங்க திருந்த மாட்டாங்கல்ல, நாம தான் திருந்தணும். இந்த மாதிரிப்பட்ட கேடு கெட்டவங்களுக்கு ஓட்டு போடுறதை தவிர்க்கணும். இவங்களை ஆட்சி அரியணையில் கொண்டு உட்கார வைக்கிறத நம்ம விடணும். மக்கள் வந்து வேற நல்ல மனிதர்களே இல்லைங்கிற மாதிரி இவங்களுக்கே திருப்பி ஒரு விஷயம் பார்க்கணும் சார். 2026 தேர்தலில் வந்து யார் வரணும், யார் வெற்றி பெற்று ஆட்சியில் உட்காரணுங்கிறத விட இந்த கும்பல் வரக்கூடாதுங்கிறதுல நம்ம உறுதியாக இருக்கணும். இல்லை விடிவு காலமே கிடைக்காது. இந்த கும்பலை மறுபடியும் ஒரு தடவை நீங்கள் ஓட்டு போட்டு தூக்கி வச்சிங்கன்னா, கண்ணகி சிலையை தூக்கிட்டு கனிமொழி சிலையை வச்சு விடுவாங்க. எல்லா வீட்லேயும் சாராய கடையை திறந்து வச்சிருவாங்க. அதுக்கும் அதிகாரம் கொடுத்துருவாங்க. அப்படித்தானே கொண்டு வந்துட்டே இருக்காங்க. அடுத்த ஸ்டெப்பு எல்லாம் தெருவுக்கு தெரு, வீட்டுக்கு வீடு நீங்கள் சாராயம் விற்கலாம். அதே மாதிரி இப்போ எல்லா இடமும் வந்து மெத்தப்பெட்டமைன் வரைக்கும் போதைப் பொருள் போயிட்டு இன்னும் அதிகமாக போயிடும். நம்ம வீட்டு பிள்ளைகள், நம்ம வீட்டு மாணவிகள், நம்ம வீட்டு பள்ளிக்கூடத்தில் காலேஜில் படிக்கிற மாணவிகள் எல்லாம் இப்போ வந்து போதைப் பொருள் பயன்படுத்தக்கூடியவங்களாக இருக்கிறாங்கன்னு சொல்லி காவல்துறை உயர் அதிகாரிகள் சொல்கிறாங்க. இந்த அளவுக்கு மோசமாக போயிட்டு இருக்கு. பையன் கொடுக்குறான், பையன் மூலமாக பெண்களும் மாணவிகளும் வாங்கி பயன்படுத்துகிறாங்க. மாணவர்கள் மூலமாக மாணவிகளும் இதில் பயன்படுத்தி கெட்டு போயிட்டு இருக்காங்க, கெட்டி குட்டிச்சோறு ஆகிட்டு இருக்காங்கிறத காவல்துறை கவலையோடு ஏற்கனவே அதிகாரிகள் இதை பொது வெளியிலேயே அவங்க சொல்லிட்டாங்க. இந்த அளவுக்கு இருக்குது. ஏற்கனவே அது உண்மையும் கூட. கஞ்சாங்கிற ஒரு இது இருந்துச்சு. இன்றைக்கி மெத்தபெட்டமைன் வரைக்கும், இந்த சிந்தட்டிக் ட்ரக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய கொடூரமான அந்த ட்ரக்ஸ் வரைக்கும் இப்போ போயிட்டு இருக்கு. இதில் இருந்து விடுதலை பெறணும் அப்படின்னு நினச்சா எல்லா மக்களும் வெளியே வரணும். எல்லா மக்களும் எப்படி சுதந்திர போராட்ட காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் ஒட்டுமொத்தமாக களம் இறங்கி சுதந்திர போராட்டத்துக்காக பாடுபட்டார்களோ, அதுபோல் அந்த அன்னைக்கு வெள்ளையர்களுக்கு எதிராக போராடினாங்க. இன்னைக்கு நாம் அந்த சுதந்திர போராட்ட வீரர்களுடைய வம்சாவளியில் வந்த நாம எல்லாருமே, அந்த சுதந்திரத்தை அனுபவிச்சுட்டு இருக்க நாம எல்லாருமே இன்று நாம வந்து இந்த கொள்ளையர்களுக்கு எதிராக போராடியே தீர வேண்டும். இந்த ராமன் நதி உதயமாகக்கூடிய இந்த பொதிகை மலையில் இருந்து நாம் வைக்கிற வேண்டுகோள் இதுதான். ஒட்டுமொத்தமாக நாம் இறங்கி வந்து இவங்களை விரட்டுவதற்காக, துரத்தி எடுப்பதற்காக, அதாவது ஏற்கனவே சொன்ன மாதிரி யார் ஆட்சிக்கு வரணுங்கிறத விட இந்த கொள்ளை கும்பல் மறுபடியும் வந்துடக்கூடாதுங்கிறதுல உறுதியாக இருந்து நம்ம செயல்பட்டால் மட்டும்தான் வரக்கூடிய சந்ததியர்கள் பாதுகாப்பாக இருக்கும். அது பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு அப்போ தான் கிடைக்கும். ஆண் குழந்தைகள் மது மாது போதை இதில் இருந்து விடுதலையாகி நல்ல ஒரு ஒழுக்கமான வாழ்க்கையை வாழ்றதுக்கு வழி வகுக்கும். என்னைக்கு இந்த திராவிடியா மாடல் அரசாங்கம் தமிழகத்தில் தலையெடுத்தது அன்னைக்கு இந்த ஒழுக்கம் நாசமாக போயிட்டு, ஒழுக்கம் நாசம் நியாயப்படுத்தி பேசுகிறாங்கல்ல, ஈவேராவுடைய வழித்தோன்றர்கள்னு சொல்லிட்டு நியாயப்படுத்துகிறாங்கல்ல, கற்புன்னா தேவையில்லைன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரிலாம் சொல்லி அதெல்லாமே நம்முடைய தமிழனுடைய பண்பாடு கலாச்சாரம் அத்தனையும் நாசம் பண்ணிட்டு இருக்காங்க. சிந்திக்க வேண்டியது நாமங்க தான். நிச்சயமாக சிந்திப்போம். 2026 சட்டமன்ற தேர்தல் இந்த திராவிடியா மாடல் அரசாங்கத்தை முடிவுக்கு கொண்டு வருவோம். நன்றி, வணக்கம்.